வாசிக்கலாம். அந்த 21வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர் நம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார்கள். அங்கே இருந்து பேர்சவாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஈசாக்கோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னா, வேதம் சொல்லுது, இவன் ஒரு துறவை தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணினார்கள். பல துறவுகளை தூர்த்து போட்டார்கள். ஏசேக்கை அவர்கள் வாக்குவாதம் பண்ணி எடுத்துட்டாங்க. சித்னாவை அவங்க அபகரிச்சிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் எத்தனை சூழ்நிலை வந்தும் நான் நம்புறேன் அவனுக்குள்ள சோர்ந்து போகவே சோர்வே வரல. ஒன்னு இழந்துச்சா உடனே அடுத்ததை பார்க்கிறான், அடுத்தது இழந்துச்சா அடுத்ததை பார்க்கிறான். அவனுடைய மனசுக்குள்ள இழந்ததை குறித்த ஒரு கவலையை கூட அவங்க பார்க்கல. அப்படின்னா சோர்வையே அவர்கள் பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, 2018வது வருஷத்துல இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம பெரிய ஆசீர்வாதத்தோடோ இல்லைன்னா பிரச்சனையே இல்லாமலேயோ நம்ம கிடக்கல. அத்தனை பிரச்சனை வந்த போதிலும் இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறோம், முழங்கால நிற்கிறோம். உலகத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா பெரிய விஷயம், போன வருஷம் என்னையா உனக்கு பெருசா கிடைச்சிருச்சு, பெருசா என்னையா ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு அத்தனை செஞ்சாலும் உங்க இருதயம் சோர்ந்து போயிருச்சா? சொல்லுங்க, உங்க இருதயம் சோர்ந்து போயிச்சா? இல்ல இல்ல, நீங்க செய்ததை அதிகம்தான் படுத்திருக்கிறோமே தவிர ஒரு நாள் நம்ம குறைந்து போகவே இல்லை. இன்னும் நம்புறேன், இன்னும் அடுத்து இந்த முழங்கால் யுத்தம் ஜெபம் முடிச்ச உடனே 21 நாள் போஸ்டமும் வச்சா நம்ம அந்த 21 நாள் வரத்தான் போறோம். நான் நம்புறேன் நம்ம சோர்ந்து போகாம இருக்கிறோம். பாருங்க, எத்தனையோ பேர் சோர்ந்து போய் விட்டார்கள். எத்தனையோ பேர் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று முடித்து கொண்டார்கள். ஐயா, ஏசேக்கில் நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே, அவ்வளவுதான் விட்டுருவோம். சித்னாவில் நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே, நம்ம விட்டுருவோம் அப்படின்னு பல பேர் நினைத்தாங்க. நீங்களும் அதே மாதிரி எண்ணத்தோடு கூட என்ன ஜெபிச்சிட்டோம், என்ன இவ்வளவு செஞ்சு வரல அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை தைரியப்படுத்தி சோர்ந்து போகாம வச்சிருக்கிறாங்களே. நீங்க சோர்வடையாது இருக்கிறதை உலகத்தான் பார்க்கிறான், சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறான். பார்த்த உடனே தான் சொல்றேன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னா உடனே கர்த்தருடைய பிள்ளைங்க ஐயோ வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னு இருக்கிறது இல்லை. ஒரு வாசல் தானே அடைக்கப்பட்டுச்சு, எனக்காக கர்த்தர் 7 வாசல்களை எனக்காக திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. அந்த சோர்வில்லாமல் ஓடுகிற ஒரு அபிஷேகம், சோர்ந்து போகாம ஓடுகிற ஒரு அபிஷேகம். சோர்வே இல்லையாப்பா இந்த பையனுக்கு, சோர்வே வராதா? நான் சொல்றேன், அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறேன், இந்த இரக்கத்தை உங்களுக்காக பாராட்ட போகிறேன். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ வாழ்றதே பெரிய கிருபைப்பா, நீ நடக்கிறதே பெரிய கிருபைப்பா, இத்தனை சோதனை வந்து நீ சோர்ந்து போகாம இருக்கிறேன்னா உன் கூட இருக்கிற சக்தி சாதாரணமானதல்ல. உனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னா, உனக்கு வர்ற போராட்டம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் நிர்மூலமாயிருப்பேன்னு பலர் உங்க முன்பாக வந்து சாட்சி சொல்ல போகிறார்கள். ஏனென்றால் அந்த சோர்வின் மத்தியிலையும் கர்த்தர் உன்னை இன்னும் ஓட செய்கிறார், கர்த்தர் ஓட செய்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யாருக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாருன்னு தெரியாது, யார் பயந்து போய் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு. உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா, உலகமே இடிஞ்சு வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா, எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா, பெரிய பர்வதமே உனக்கு முன்னாடி பரப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஜீவனின் அதிபதி உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் கூட இருக்கும் போது கவலைப்பட வேண்டியது இல்லை. உன் பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளையை குறித்து பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார், உங்க பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார், அது போதும். நான் சொல்றேன், எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்துல அவன் தள்ளப்பட்டாலும், எவ்வளவு மன வருத்தத்தில் அவன் இருந்தாலும்,
அவனை திரும்ப தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்க பிள்ளை இல்லை, உங்க பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவனை கற்றுக் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம் மட்டும் தான் பண்ண போறோம். நீர் என் கூட இருந்தா போதும்ப்பா. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு அந்த சொந்தம் வரல, இந்த சொந்தம் வரல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அழைச்சவங்க வரலன்னு நீ வருத்தப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் வந்திருக்கிறாரா? உங்களை நேசிக்கலைன்றதுக்காக கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறாரா? இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போறோம். எனக்கு வேற எந்த ஆசீர்வாதம் வேணாம்ப்பா, யாருமே வர வேண்டாம்ப்பா, நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய நல்லது கெட்டதுக்கு வரலைன்னாலும் கூட கவலை இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும். நீங்கள் வாங்க ஆண்டவரே. அவர் வந்தால் தனியாக வர மாட்டார். கொடாகொடி தூதர்களோடு உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வேலை ஸ்தலத்துக்கும் கலந்து கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவர், என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவர். கடல் மேல நடந்த அவருடைய அற்புத பாதங்கள் நமக்கு முன்னாடி போகிறதுனால நமக்கு கவலை இல்லை. சத்தம் போதாது, சத்தத்தை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, என் கூட நீங்க வாங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, பிரதர் என் பிள்ளையோட வேற எதுவுமே இருக்க வேண்டாம், கர்த்தர் இருந்தா போதும். இந்த ஜபத்தை விடாம நீங்க பண்ணணும். இந்த ஜபத்தை தீவிரமாய் நீங்க பண்ணணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என் வேலையில நீங்க என் கூட வாங்கப்பா. உங்க சத்தம் அப்படியே பெருகட்டும். உன் சொந்தங்கள் மத்தியில வெட்கப்பட்டு போன இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டால் போதும். நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் சொல்லுவோம், எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. ஓ, காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதால் எனக்கு இல்ல. கரங்களை மேல வைத்து ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. உங்க சத்தமான மரியாதை எட்டட்டுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, ஆராதனை. Oh Jesus, இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், என் அன்பு இயேசு. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழி நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர்
சொல்லுங்க எல்லாரும். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே. இப்ப கையமாத்தி ஆராதனை ஆராதனை முழு பலத்தோ நீ நல்லவர், நீ நல்லவர். சொன்னால் நீ சொன்னால் போதும் செய்வே, நடப்பே உன் பாதம் ஒன்றே பிடி என் அன்பு இயேசு. ஓ நீ சொன்னால் போதும், நீ காட்டும் வழி நடப்பே உன் பாதம் ஒன்றே பிடி. Thank you Holy Spirit. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடே. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே. யாருமே இல்லையா? நான் ஒரு தனியாளவனால இருக்கேன், ஒரு தனி மனுஷனாய் மாறிவிட்டேனே. சுற்றி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஈசாக்குக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பும் போது, அவன் மேல பொறாமப்படும் போது, அவனை துரத்தும் போது, இவனுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா? அவனை அடிச்சா கேட்கறதுக்கு யார் இருக்கா? அவனை திட்டுனா கேட்கறதுக்கு யார் இருக்கா? அவன் என்ன பெரிய ஆளா? அதே நிலைமைக்குள்ள வந்திருக்கிறியா கர்த்தருடைய பிள்ளை? உங்க பிள்ளைங்க அதே நிலைமையில இருக்கிறாங்களா? இந்த ஜெபத்துக்கு கூட இன்னைக்கு காலையில எழும்பி வரும்போது நிச்சயமா பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். எனக்குன்னு யார் இருக்கா? பிள்ளைகள் கூட இல்லை, கணவனார் இல்லை, மனைவி இல்லை. என் பாரத்தை என்ன தவிர வேற யாரும் சுமக்கவே முடியாது. நான் ஒரு தனி மனுஷி, நான் ஒரு தனி மனுஷி, நான் ஒரு தனி மனுஷன். ஆண்டவர் உனக்காகவே இந்த காலை வேளையில் உங்களுக்காகவே உங்க அருகாமையில் வந்து சொல்றாரு, கர்த்தர் நான். கர்த்தர் மாறாதவர், யார் கைவிட்டாலும் கைவிடாதவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்த அந்த அதிசயமான தெய்வம். என் ஃபீல், என் வேதனை என் மனைவிக்கு கூட தெரியாது பாஸ்டர், என் கணவனாருக்கு கூட தெரியாது பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு சுத்தமா தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்குமா? மூழ்கிருமா? மூழ்கிருமா? அவர் உன் கூட இருக்கும்போது உன் படகு மூழ்குமா?
எனக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே, நான் எல்லாரும் மாதிரி இல்லையே, அப்படின்னா என் கூட கர்த்தர் இல்லையா? எனக்கு பெரிய போராட்டங்கள் பெரிய பலவீனம் எல்லாம் வருது, என் கூட கர்த்தர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கூட இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய ஆதாரம், இத்தனை பிரச்சனை வந்தோம், இத்தனை போராட்டம் வந்தோம், இத்தனை பொறாம வந்தோம், இன்னைக்கும் உன்னை அழிக்க முடியல, உன் பிள்ளைகளை அழிக்க முடியல. அதுதான் கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம். கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவ்வளவுதான், கன்ஃபார்ம். நீர் சொன்னால் போதும், செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே. வேற எதுக்காகவும் இன்னைக்கு ஜெபிக்கலப்பா, உன்னே உனக்காக. நீர் எங்களோடு கூட இரும். இந்த 2019வது வருஷம் ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான். டாடி, எங்களுக்கு தெரியும் எல்லாரும் கடந்து போயிடுவாங்க டாடி, அவங்களுக்கு வேலை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்குது. எப்போ நான் தனிமைதான்ப்பா. ஆனா இந்த வருஷத்தினுடைய முதல்லயே உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேன், நீங்க என் கூட இருந்தா போதும்ப்பா. முதல்ல தாண்டுவேன், பிரச்சனையை தாண்டுவேன், சோதனையை ஜெயிப்பேன், என் கூட இரு, என் கூட இரு, என் பிள்ளைகளோடு கூட இரு, இந்த திருச்சபையோடு கூட இரு, இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் ஊழியத்தோடு கூட எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்களோ, நீர் இருமப்பா. எங்களுக்கு தெரியும்ப்பா, யாருமே நிரந்தரம் இல்லைன்னு தெரியும்ப்பா, யாருடைய அன்பு நிரந்தரம் இல்லைன்னு தெரியும்ப்பா. நீ இருந்தீங்கன்னா போதும், இல்லைன்னா ஓட முடியாதுப்பா, இல்லைன்னா செய்ய முடியாதுப்பா, இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம்ப்பா, இல்லைன்னா வெட்கப்பட்டு வந்துருவோம்ப்பா. நீ நல்லா பிரசங்கம் பண்ணு யாருமே சொல்ல வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொல்ல வேண்டாம்ப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறத பார்த்துட்டேன்றத மட்டும் சொன்னா போதும். சாகிற வரைக்கும், மண்ணுக்கு போகிற வரைக்கும், என் சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் ஒன்ன மட்டும் என் கூட்டத்தை எடுத்துடாதீங்க. சாகிற அப்ப வரைக்கும், பொணமா படுத்து கிடக்கிற வரைக்கும் கூட இந்த மனுஷனோட கர்த்தர் இருந்தார்ன்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைய கேட்டுட்டே வாழ்ந்தா போதும், இந்த உலகத்துல வெற்றியா வாழ்ந்துருவாண்டவரே. நீங்க மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சிடாதீங்கப்பா, நீங்க விட்டு என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. உமக்கு விரோதமாய் பாவம் செய்வேனே ஆனால், உமக்கு விரோதமாய் தவறு பண்ணுவேனானால், அந்த இடத்திலே நான் அடிச்சா கூட பரவாயில்லப்பா, என்ன தண்டிச்சா கூட பரவாயில்லப்பா, ஆனா என்னை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க, எங்களை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க. எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்க. நீங்க இல்லாம வாழ முடியாது, நீங்க இல்லாம வாழ தெரியாது. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். ஒன்ன மட்டும் எப்பவும் விளக்காம எங்களுக்கும் எங்க சன்னதிக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க சன்னதிக்கும் வர்ற காலத்துல எங்க பிள்ளைங்க உலகத்தோட போட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா
எங்க பிள்ளைகளை விட்டு நீங்க மட்டும் விலகிடாதீங்கப்பா. அவ எங்க போனாலும் உங்க பக்கத்துல இழுத்துட்டு வந்துருங்க. அதுக்காக சின்ன சின்ன தண்டனை அவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்க பக்கத்துல இருந்து மட்டும் அவனை வேணானோ தூக்கு மட்டும் போட்டுறாதீங்கப்பா, பிரிச்சிட மட்டும் செஞ்சிடாதீங்கப்பா. அவனை நீங்க மட்டும் கைவிட்டுறாதீங்கப்பா, அந்த மகளை நீங்க மட்டும் கைவிட்டுறாதீங்கப்பா. அவனுக்கு பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பெருசா சக்சஸ் ஆகலன்னா கூட பரவாயில்லப்பா, ஆனா உங்களை விட்டு மட்டும் எடுத்துறாதீங்கப்பா. சாகிற வரைக்கும், உங்க வருகை வரைக்கும் எங்க சன்னதியை விட்டு நீங்க விலகாம, இன்னைக்கு காலை வேளையில இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒரே ஒரு உடன்படிக்கை மட்டும் எங்களோட பண்ணுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் சன்னதியை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் சன்னதியை கைவிடுவதும் இல்லை. உன் சந்ததியோடு இருப்பேன் என்கிற அந்த வாக்கை மட்டும் கொடுத்துருங்கப்பா. காலையில கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்கப்பா. ஓ கொடுத்துருங்க ஆண்டவரே, கொடுத்துருங்க. பிள்ளைகளோடு உங்க மகிமை கூட இருக்கட்டும். கரங்களை தாழ்த்தணும், கூட இருங்க. எங்க பக்கத்து இடம் வாங்கணும்னு பிரயாசப்படுறோம். எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும் வெகு சீக்கிரத்தில். ஈசா கூட அதே வாழ்க்கை தான் எங்க திருச்சபைக்கு. ஆனா கர்த்தர் எங்களோட இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்ய முடியுதுன்னு மட்டும் நாங்க கண்டுகொண்டோம். ஆனா பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது, எங்களுடையது இல்லை, அது உம்முடையது. ராஜயோக்கியமா ஒரு சொந்தமான இடத்தை எங்க திருச்சபைக்கு வாங்குறதற்கு, 10,000கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சொந்த இடத்துக்கு எங்களை நம்புங்கப்பா. வானத்தை தரைங்கப்பா. எங்க கையில ஒண்ணும் இல்லப்பா. பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச இடம், ஒரு சொந்த திருச்சபை, ஒரு மிகப்பெரிய திருச்சபை. எங்களை நம்புங்க. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, குடி வெறியில எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, பாவத்துல எத்தனையோ பேர் வாழ்கிறார்களே. அவர்களை மீட்டெடுக்கிறதற்கு எங்களுக்கு இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும்.